ஹாய், நான் தான் உங்க விஜிஆர் கோபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஆம், என்னதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாம நல்லா சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நம்ம கடையில் சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா நம்ம ஒரு வெளியூருக்கு வேலையில் இருக்கோம், அங்கே நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, நம்ம அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி என்றைக்குமே வராதுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, வெளியில் வேலை செய்கிறவங்களாம் அந்த அம்மாவுடைய சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்போ நீங்கள் அம்மா கிட்ட தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, இருந்தாலும் உங்கள் அம்மா சாப்பாடு பிடிக்கல, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கேன், இருந்தாலும் அவங்க சமைக்க மாட்டாங்க, நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். எப்போவாவது ஒரு வாட்டி ஏதாவது விசேஷம் பண்டிகை நாட்கள் அப்படின்னா ஏதோ ஒரு செய்வாங்க. அந்த நாட்களில் அவங்க அந்த ஒரு தடவை செய்கிறது நான் சாப்பிடும்போது எனக்கு அப்படியே அமிர்தமாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, அது எனக்கு டெய்லியும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க சமைக்க மாட்டாங்க. இருந்தாலும் மற்ற நாட்கள் எல்லாமே நானே சமைப்பேன். அப்புறம் நான் சமைக்கிறது அம்மா சாப்பிடுவோம். ஒரு சில நாட்களில் நான் கொஞ்சம் சுவையாக சமைப்பேன். அது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா வயிறு நிறைய நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ எங்களுக்கே இருக்காதுன்னு பார்த்துங்களேன், அந்த மாதிரி அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் எதுவும் பெருசாக நான் பண்ணிக்கிறேன்னா, நான் டெய்லியும் நான் சமைச்சிடுவேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அம்மாவோட சாப்பாடுக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ, அவங்க யாருமே உங்கள் அம்மாவோட சாப்பாடை மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்பிட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் குறையிருந்தா கூட பரவாயில்ல, அம்மாவோட மகிழ்ச்சிக்காக சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நீங்க 3 நேரத்துக்கு வீட்டுல நீங்க சமைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது அந்த வேலையில் இருக்கிற ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா நான் சமைச்சு எனக்கே ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல வெறுப்பாயிரும், ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடும். ஐயோ இது என்னடா 3 நேரம் சமைச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ வீட்டுல பெண்கள் சமைச்சு நமக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவியா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சாப்பாடை சொல்லுங்க, இதை கொஞ்சம் இப்படி மாத்திக்கமா, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி பாருங்க. கண்டிப்பா அவங்களும் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. உண்மையை சொல்ல போனா இன்னும் நான் நல்லா சமைக்க கூட மாட்டேன், ஏதோ ஓரளவுக்கு பெட்டரா சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன். ஒரு சிலது நல்லா டேஸ்டா சமைச்சிருவேன். ஆனா எனக்கு மட்டும் சமைக்கணும்னா டேஸ்டா வரும். ஒரு 2 பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா அது டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா அது என்னமோ எனக்கே தெரியலைங்க, எனக்கு சமையலுக்கும் எனக்கு கொஞ்சம் தூரமாகவே இருக்குது. ஆனால் எனக்கு சமையல ரொம்ப பிடிச்சது, சாப்பாட்டில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரியாணிக்கு எனக்கு சுத்தமே ஆகாது. பிரியாணி சமைக்கிற இடத்துல நான் பக்கத்தில் இருந்தாலோ, இல்லை நான் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலோ, இல்லை நானே அந்த பிரியாணி செஞ்சாலோ அந்த பிரியாணி டோட்டலாக நாசமாக போயிடும். அதனால் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல, கொஞ்சம் விலகியே இருப்பேன். இது மாதிரி நிறைய அனுபவங்களை நான் பட்டுட்டேன். அதனால தான் சொல்கிறேன், பிரியாணி பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குங்கிறத நம்ம வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனிவே, அம்மாவோட சாப்பாடு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அம்மாவோட சாப்பாடு நல்லாயிருக்கும், அமிர்தமாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி அம்மா சாப்பாடு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜிஆர் கோபி. நன்றி, டாடா, பாய், see you.